and his fullness fills you. ஆமென். தமிழில் சரியாக இல்லை. அக்கிரமங்களாம் பாவங்களாம் மரித்தவர்களாக இருந்தவர்கள் உங்களை உயிர்ப்பித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு ஆண்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்ன வார்த்தை, the Lord is going to fills everybody with his fullness. நான் மீண்டும் ஆங்கிலத்தில் சொல்ல விரும்புகிறேன். The Lord is going to fills everybody by his fullness. உன் தேவனாகிய ஆண்டவர் உன்னை கிறிஸ்துவுடைய பரிபூர்ணத்தினால நிரப்ப போகின்றார். ஹல்லேலூயா சொல்லுங்க. என் தேவனாகிய ஆண்டவர் என்னை கிறிஸ்துவுடைய பரிபூர்ணத்தினாலே நிரப்ப போகின்றார். ஹல்லேலூயா. இதை காட்டிலும் ஒரு பெரிதான ஆசீர்வாதம், பெரிதான பாக்கியம் எதுவுமே இல்லை. He is going to fill everybody. ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்ய போகின்றார்? நிரப்ப போகின்றார். எதனால் நிரப்ப போகிறார்? செல்வத்தினால அல்ல, புகழினால அல்ல, மற்ற நீ எதிர்பார்க்குற எதனாலும் அல்ல. கிறிஸ்துவுக்குள் இருந்ததான அந்த பரிபூர்ணத்தினால, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதான அந்த முழுமையான கிறிஸ்துவின் குணங்கள், கிறிஸ்துவின் சுவாபங்கள், கிறிஸ்துடைய வல்லமைகள், கிறிஸ்துடைய பரிசுத்தம், இவையெல்லாம் அந்த முழுமை, இந்த பரிபூர்ணத்தினாலே கர்த்தர் நிரப்ப போகின்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸோ அப்போ நான் உங்களிடத்தில் ஒரு சின்ன கேள்வியை கேட்க விரும்புகிறேன். ஒரு பாத்திரம் நிரம்பப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன, அந்த பாத்திரம் எப்படியா இருக்க வேண்டும்? கழுவப்பட வேண்டும், ரைட்? ஓட்டை இல்லாமல் இருக்கணும், ரைட்? அப்புறம் அதான் முக்கியம். பாத்திரத்தில் நீ பாதி வேற ஒன்றை வச்சுக்கிட்டு இருந்தா, உன் பாத்திரத்தில் ஒரே ஒரு துளி பாய்சன் தான். விஷம் எவ்வளோ இருக்கு? ஒரு துளி தான். ஆனால் பாத்திரம் நிரம்ப மதுரத்தை ஊற்றியாச்சு. குடிப்ப ஃபுல் ஆஃப் ஹனி குடிக்க மாட்டோம் இல்லையா? அப்போ என்ன பண்ணப்பட வேண்டும்? அப்போ தேவனுடைய முழுமையினாலே கிறிஸ்துடைய பரிபூர்ணம் என்னையும் உன்னையும் நிரப்ப போகிறது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். நிச்சயமாகவே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிபூர்ணத்தை நான் பரிபூர்ணமாய் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவேளை நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், நம்முடைய பாத்திரங்கள் உலக கவலைகளினால, பிரச்சனைகளினால, நடக்காததுனால, நடந்தது சில பேருக்கு நடக்காததுனால கவலை, சில பேருக்கு நடந்ததுனால கவலை. அப்போ உங்கள் பாத்திரங்கள் எப்படியா இருந்தாலும் இந்த காலை வேளையில் உங்களுடைய பாத்திரங்களை கவிழ்த்து போடுங்கள். கவிழ்த்து போட்டால் மாத்திரம் பத்தாது, சுத்திக்கிறீங்க. ஏன்னா எனக்குள்ள நிரம்பப்பட போகிறது பரிசுத்தருடைய பரிசுத்தம், பரிசுத்தருடைய பரிபூரணம். அப்போ ஆண்டவர் சொல்லிக்கிறார், பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. ஒருவேளை என்னுடைய பாத்திரத்தில் நான் சுத்திகரிப்பு இல்லாத பாத்திரமாக இருந்து அதில் தேவனுடைய பரிபூர்ணம் இருந்தாலும் அது எனக்கு பிரயோஜனப்படாது. அப்போ அந்த பரிபூர்ணம் எனக்குள் பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொன்னால், காலியான பாத்திரம் மாத்திரம் அல்ல, அந்த பாத்திரம் என்ன செய்யப்பட வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த பாட்டை தான் மறுபடியும் அவங்க பாடினாங்க. அந்த பாத்திரம் கிறிஸ்துவுடைய பரிபூர்ணத்தினால நிரம்பப்பட வேண்டும் என்கிறதான ஆசை, ஆர்வம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. தீஸ் ஆர் தி திங்ஸ். நம்ம எளிதாக எல்லாவற்றையும் கடந்து போகின்றோம்.
ஒரு மெக்கானிக்கலாக எல்லாம் நடந்துடும் அப்படின்னு நினச்சிட்றோம். ரட்சிக்கப்பட்டால் நமக்கு எல்லாம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட்றோம். இல்லை, அவர் காட் இஸ் எ காட் ஆஃப் ஆர்டர். சகலமும் ஒழுங்கும் கிரமமாய் செய்ய எதிர்பார்க்கிறவர். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் சரி, அவர் கொடுத்த வார்த்தைகளும் சரி, நிரப்புவேன் என்று சொன்னால் நீ இதை செய், நான் அதை செய்வேன் என்பதுதான் அவருடைய காரியம். அப்போ ஆசைப்பட வேண்டும், ஏங்க வேண்டும், விரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுடைய பரிபூர்ணம் என்னை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால், முதலாவது இந்த பாத்திரத்துக்குள்ளே இருக்கிற எல்லா கவலைகளையும் என்ன பண்ண வேண்டும்? ஊற்றி விடுங்க. அண்ணாள் அதுதான் செய்தார். சமூகத்தில் ஷி போர் அவுட், முழுசாக என்ன பண்ணிட்டா? வேதம் அப்படித்தான் சொல்லுது, ஊற்றி விட்டாள். ஊற்றி விட்டாள். அதற்கு பிற்பாடு, ஊற்றின பிற்பாடு அவள் துக்கமுகமாய் காணப்படவில்லை. ஸோ டோட்டல் என்ன பண்ணிட்டா? சொல்லுங்க, போர் அவுட், ஊத்திட்டா. ஆமென். அப்ப கிறிஸ்துடைய பரிபூர்ணம், கிறிஸ்துடைய முழுமை என்னை மூட போகிறது அல்லது நிரப்ப போகிறது. ஆமென். அப்ப அவருடைய முழுமை பரிபூரணம் என்னை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நான் கவிழ்க்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, நீ கவிழ்க்கப்பட்ட பாத்திரமாக இருக்கணும். வெறும் பாத்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. கவிழ்க்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். அடுத்து கழுவப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என் பாத்திரம் கிறிஸ்துவின் முழுமையினாலே நிரம்பப்பட வேண்டும் என்கிற கவலை உள்ள பாத்திரமாக இருக்க வேண்டும். ஆசை. அப்போ எத்தனை பேர் அப்படி இருக்க விரும்புகிறீங்க? ஆண்டவருடைய கிறிஸ்துடைய பரிபூர்ணம் என்னை நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. ஸோ முழுமை தமிழில் பரிபூர்ணம் அல்லது முழுமை என்ற சொல்லு என்னென்னு சொன்னால், மிக கிரேட்டஸ்ட் வால்யூம், அளவில்லாத அளவுக்கு ஊற்றப்படுகிற ஒரு காரியம். ஆமென். ஃபுல்னஸுக்கு வந்துட்டு கிரேக்கத்தில் என்ன சொல்லப்பட்டு, கிரேக்க மொழியில் ப்ளீரோமா, PLEROMA. இப்படி தான் நேற்று அந்த சகோதரர் சொன்னார், உங்கள் பேர் அல்ஃபோன்ஸ் இல்லை, உங்கள் பேர் ராஜாவும் இல்லை, உங்கள் பேர் RAJ. அதுதான் உண்மையான பேர். அல்ஃபோன்ஸ் அருள் ஃபாத்திமா ராஜ். அல்ஃபோன்ஸ் அருள் ஃபாத்திமா ராஜ். ராஜா இல்லை, RAJ. அப்போ அதே போல் கிரேக்க பதில் என்ன பண்ணப்பட்டிருக்குது? PLEROMA. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், டோட்டலாக டிவைன் பவர். ஆமென். தேவன் உன்னை எப்படியாக நிரப்ப போகிறார்? தெய்வீக வல்லமையினாலே உன்னை நிரப்ப போகின்றார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, தேவ வல்லமை. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னார், இந்த மாதம் வந்துட்டு டிவைன் இன்சிடென்ட் சொன்னாரா இல்லையா? டிவைன் பவர். வாட் காட் டோல்ட் தான் சொன்னார். இந்த டிவைன் பவர், டிவைன் பவர். இது ஒரு தீர்க்க தரிசன திருச்சபை. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும், மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு பெருமையும் நம்முடைய சபைக்கு இருக்கிறது. என்னவென்று சொன்னால், we are the mouthpiece of God. தேவனுடைய மனதை புரிந்து கொண்ட திருச்சபையார். ஹல்லேலூயா. Because the prophecy, we are prophesying, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம். ஸோ அப்போ இந்த பாத்திரம் தேவனுடைய வல்லமையினால தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பாத்திரத்தின் மூலமாக தேவனுடைய மகிமை இந்த உலகத்திற்கு கடந்து போக வேண்டும். பிள்ளைங்களா வேணா காலை ஃபஸ்ட்டு சர்வீஸ் மெசேஜ் என்னன்றதை கேட்டாங்க. அவங்க
சொன்னதையும் சரி, நான் சொன்னதையும் சரி கேளுங்க. ஃபஸ்ட் சர்வீஸில் அவங்க சாட்டை எடுத்து அடின்னு அடிச்சிட்டாங்க. முடிஞ்ச ஒரு பாடம் நானும் சொன்னேன், இயேசு சாட்டை எடுத்து அடித்தது மாதிரி அடிச்சிட்டாங்க பொண்ணு. So the fullness of God's power, fullness of God's peace, fullness of God's joy is going to fill us. Hallelujah. தயவுசெய்து நீ விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி எனக்காக சொல்லு, தேவன் தன்னுடைய தெய்வீக வல்லமையினால் நிரப்ப போகிறார். தேவன் என்ன தெய்வீக சந்தோஷத்தினால நிரப்ப போகிறார். தேவன் என்னை தன்னுடைய தெய்வீக சமாதானத்தினால நிரப்ப போகின்றார். Hallelujah. Fullness means a purposeful life. ஆமென். என்னை கர்த்தர் நிரப்புறதுக்கு காரணம் அவருடைய திட்டத்தை என் மூலமாக செயலாற்றவே. ஹல்லேலூயா. எனக்கு சோறு மற்றவங்களுக்கு போடுறதுக்காக அல்ல, நான் பெற்றுக்கொண்ட அந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாயை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணேன். ஹல்லேலூயா. அதனால தான் எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடித்த வசனம், அடிக்கடி நான் உபயோகிக்கிறதான வசனம் யோவான் 10:10 ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். அது எனக்கு ரொம்ப பிடித்தமான வசனம். John 10:10. அதை விட்டுருவோம், திருடனை பற்றி நமக்கு கவலை இல்லை. நானும் my purpose is to give them a rich and satisfying life. ஆமென். சொல்லுங்க. His purpose, அவர் உன்னை தன்னுடைய பரிபூர்ணத்தினால நிரப்பப்படுகிறதற்கு நோக்கம் என்னவென்று சொன்னால் to make you rich and satisfying life. ஹல்லேலூயா. நீ திருப்திப்பட்டாதான் நீ என்ன பண்ணுவ, மற்றவங்களுக்கு திருப்திப்பட வைக்க ஓடுவ. எனக்கே முடியலப்பான்னு உட்காந்துருவேன். ஸோ ஜீவனை கொடுக்கவும் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும். சொல்லுங்க. அப்ப எனக்கு எதுக்காக வர்றாரு? பரிபூர்ணம். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ எனக்குள்ள உனக்குள்ள தேவன் வந்ததின் நோக்கமே இதுதான். இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்றாரு? என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கின்றார். சொல்லுங்க. ஏன்? the fullness of God, தேவனுடைய முழுமை கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. ஹல்லேலூயா. தேவனுக்குள்ள இருந்த வல்லமை, தேவனுக்குள்ள இருந்த மனதுருக்கம், தேவனுக்குள்ள இருந்ததான இரக்கம், தேவனுக்குள்ள இருந்த எல்லா சுவாபங்களும் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. அதனால தான் அவர் தைரியமாக சொல்கிறார், என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான். இப்போ அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இதே வார்த்தையை, மகனே நீ சொல்லணும், என்னை காண்கிறவன் இயேசுவை காண்கின்றான். காரணம் இயேசுவுக்குள் இருந்ததான அந்த பரிபூர்ணம் எனக்குள்ளே இருக்கிறது. That is the desire of Jesus. ஏதோ வெந்ததை தின்னுட்டு விதி வந்தால் சாகணும்னு உலகத்தான் இருக்கான். இயேசுகிட்ட வந்தால் ஏதாவது கிடைக்கணும் நம்ம வர்றோம். அது அல்ல உன்னையும் என்னையும் தேவன் ரட்சித்தது நோக்கம். அதற்காக வெளியேறப்பட்ட இரத்தத்தை அவர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. அதற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்குள்ள அவருடைய முழுமையான அதிகாரத்தை கொடுக்க, எனக்குள்ள கிறிஸ்துக்குள்ள இருந்த எல்லாவற்றையும் பரிபூர்ணமாய் கொடுக்க, இன் அதர் வேர்ட், இந்த உலகத்துக்கு கிறிஸ்துவாய் இருக்க கிறிஸ்து தன்னுடைய முழுமையை எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ். யாத்திராகமத்தின் புத்தகத்தில் 35ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம்.
புரியுதா? எதற்காக உனக்கும் எனக்கும் ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறார்? வெறும் அந்நிய பாஷை பேசுவதற்கா? சொல்லுங்க. அந்நிய பாஷை கூட நமக்கு அந்நியர் பாஷை ஆயிடுச்சு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் நான் சொன்ன தேவ எப்படி தேவ பிரசன்னம் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியமோ, அதே போல் விசுவாசிகளுக்கு அபிஷேகிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுத்த பெரிய மகா பெரிய வரப்பிரசாதம் அந்நிய பாஷை. நாம் போராட தேவையே இல்லை. எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு யோசிக்கவே தேவையில்லை. Just open your mouth, ask the Holy Spirit, cooperate with Him, speak with Him. அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. தயவுசெய்து தேவனையும் தேவனுடைய செயல்களையும் உங்கள் அறிவினால் மட்டுப்படுத்தாதீர்கள். பிசாசுடைய பெரிய தந்திரம் பொய், அது உண்மை அல்ல. பொய்யே ஏதேன் தோட்டத்தில் உண்டானது. சாக மாட்டேன் சொன்னாரா கடவுள்? செத்துருவேன்னு சொன்னாரா? நீ சாக மாட்ட. பொய்யா தான். பிசாசுடைய அடுத்தது சந்தேகம். நீயா பேசுகிற? ஆவியானவரை பேசுகிற ஒன்று நீயா லொடன்ற? நீயா பேசுகிற? நீ பேசலை. ஆவியானவர் பேசலை, நீ ஏதோ வளர்ற. அப்போ அந்நிய பாஷை குறித்த அவநம்பிக்கை. ஏன்னா அவனுக்கு தெரியும், நீ நான் எந்த பாஷையில் பேசினாலும் அவனுக்கு தெரியும். சொல்லுங்க, ஏன் ட்ராக் அப்படி போகுதுன்னு தெரியல. நீ தமிழில் பேசுகிறியா அவனுக்கு தெரியும், ஹிந்தியில் பேசுகிறியா அவனுக்கு தெரியும், லத்தீனில் பேசுகிறியா அவனுக்கு தெரியும், ஸ்பானிஷில் பேசுகிறியா அவனுக்கு தெரியும். ஆனால் அந்நிய பாஷையில் பேசினா அவனுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது அது தேவனுடைய பாஷை. தேவனுடைய பாஷையை பிசாசு அறிய முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. It has the power, the fullness. Be filled with the fullness. Be filled with the power of the Holy Spirit. ஆவியினுடைய வல்லமையினால் நிரம்பப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்ம அந்நிய பாஷை பேசினாவே போதும். இட் வில் லிஃப்ட் யூ அப். என்னால் ஜெபிக்கவே முடியலை. சரீரத்தில் சுகம் வேணும், சரீரத்தில் பலம் வேணும், மனசில் கேட்கவே வேணாம், சும்மாவே சோர்வு, இதுக்கு கேட்க வேணும். ஆனால் அந்த நேரத்தில் நீ தேவ ஆவியான துணையோடு கூட இயலாத நிலையிலையும் you can speak in tongues and overcome the devil. ஆமென். ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு அந்நிய பாஷை குறித்த அவநம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய செயல்களை மட்டுப்படுத்துகிறதுக்கு நீ யார்? We can't judge. We can't judge. நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ அருமையான ஐயா விக்டரி ஞானராஜ் அவங்க சொல்லுவாங்க, சபையில் தங்கத்தை கோல்டு டஸ்ட் விழுகுதுங்க அப்படின்னு. அது எனக்கு கொஞ்சம் சந்தேகம்தான், அது எப்படி கோல்டு டஸ்ட்டு விழும் அப்படின்னு சொல்லி. தங்கத்துகள் சபை ஆராதனையில் அது கொஞ்சம் சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் பேசுவாரா? பேசுவார். நீங்கள் கேட்டு பாருங்கள், பேசுவார். கேட்டுட்டு செவி கொடுத்து பாருங்கள், பேசுகிறத கேட்க முடியும். நம்ம கேட்டுட்டு விட்டுறோம், அவர் சொல்கிறத கேட்குறதில்ல பல வேளை. ஏன்னா நமக்கு தெரியும், நம்ம சொன்னால் நமக்கு வீம்பாக தான் ஏதாச்சும் பேசுவார். நம்ம விரும்புகிறத பேச மாட்டார், நம்ம விரும்பாதான் அவர் பேசுவார். இது ஏன் சொல்கிறத சொல்லிட்டு நம்ம மட்டும் போயிடுவோம், அப்படி போயிடும். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ என்னுடைய மகிமை, டு யூ பிலீவ் மை க்ளோரி அப்படின்னு கேட்டார். என்னுடைய மகிமையை நீ நம்புகிறாயா? என்னுடைய மகிமையை விசுவாசிக்கிறாயா? எஸ் லவ். அப்போ மகிமையில் என்னெல்லாம் நடக்கும்? நான் எது வேணாலும் நடக்கும். கொஞ்சம் அப்படி உங்கள் ஜெபத்தில் கொஞ்சம் மாற்றுங்களேன்.
சும்மா இதான் அது ரெண்டு பேசுங்களேன். ப்ரேயர் இஸ் நத்திங் பட் கான்வர்சேஷன். பேசுகிறது தான். அவரோட நீ பேசுகிறது அவர் கேட்க, அவர் பேசுகிற நமக்கு எங்களோடலாம் பேசுகிற பொய் பேசுகிறார் பாஸ்டர். நான் பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் போய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நீ அன்னையே பாச பேசுகிறேன் என்ன பேசாட்டா என்ன, ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு சொல்கிறேன். தட்ஸ் ஆல். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப செல்ல பிள்ளைய. இந்த சர்வீஸுக்கு வந்து நீங்கள் வராதவங்க ரொம்ப இழந்து போயிருக்காங்க. அப்போ எது வேணாலும் நடக்கும். ஆண்டவரே என்ன சொன்ன, எது வேணாலும் நடக்கும்ல. அப்போது வந்துக்கிட்டு கோல்டு டெஸ்ட்டும் விழும், விழுதோ தகரத்தோல் விழுதோ அது இல்லை. உனக்கு எவ்வளவோ காரியத்தை நான் வச்சுருக்கேன். ஏன் இதில் உன் கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிற? ஏன் இதை நினச்சிக்கிட்டே இருக்க? ஹல்லேலூயா. இதுதான் உனக்கும் தேவனுடைய சமூகத்தில் எது வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும். Because He's a sovereign God. மறந்துடாதீங்க, He is sovereign, ஆளுமை உள்ளவர். எனவே நீங்க அவர் ஆளுகை செய்ய நினைக்காதீங்க. Don't command Him. Surrender yourself. Lord, Thy will be done. உண்மையாக சொல்றேங்க, சுத்தமா சித்தம் செய்கிறேன், உங்க சித்தம் நடக்கட்டும்னு சொல்லதான் நான் கடந்த நாட்களில் போட்டிருந்தேன். Don't afraid to say Thy will be done. உங்கள் சித்தம் நடக்கணும்னு சொல்கிறதுக்கு பயப்படாத, தைரியமாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்தத்தை செய்யக்கூடாது. சொல்கிறது என்னது? உங்கள் சித்தம். அதில் வேற பாட்டு பாடிடுவோம் இல்லையா, என் சித்தம் அல்ல உன் சித்தம் நான் தான் என்னாலே அல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம தான் செய்வோம். எப்பயுமே பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்தர் சொன்னது தான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். எஸ், ஆண்டவரே எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தாலும், இது அவசியம் இன்னைக்கு. ஆண்டவரே எனக்கு ஒரு பொண்ணை பார்த்தாரு, அது உங்கள் விருப்பப்படி நடக்கட்டும். நீங்கள் பொண்ணுன்ற இடத்துல உங்களுக்கு தேவையானதை போட்டுக்குங்க. அது சிவப்பாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, அவள் படித்தவளாக இருந்தாலும் சரி, படிக்காதவளாக இருந்தாலும் சரி, அவள் நெட்டையாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, அவள் பணக்காரியாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அவள் கருப்பாக இருந்தாலும் சரி, சிவப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, ஓகே ஆண்டவரே. ஆனால் கடைசியாக அது எதிர்த்த விட்டு மேரியாக இருக்கணும். இதுதான் நம்ம செய்கிறது. உங்கள் சித்தம் ஆண்டவரே, உங்கள் சித்தம் ஆண்டவரே, உங்கள் சித்தம் நடக்கட்டும் ஆண்டவரே, உங்கள் சித்தம் நடக்கட்டும் ஆண்டவன் எல்லாத்தையும் மட்டும் கடைசியில் ஒரு இக்கனாக வச்சுருவோம். என்னது அது என்னன்னு தெரியல, ஏற்ற விட்டு மீறி. நான் உன்னை நினச்சி வச்சிருக்கேன், நான் உன்னை பார்த்து வச்சிருக்கேன், நான் உன்னை முடிவு பண்ணி வச்சிருக்கிறேன். அதுதான் ஆண்டவர். மற்றது எப்படி அதோ அதில் பேருக்கு நான் சொல்லிட்டேன், சிவப்போ கருப்போ பணக்காரியோ ஏழையோ வேலை பார்க்குறால வேலை பார்க்குற, ஆனால் ஒன்று நான் வச்சுட்டேன் பார்த்தீங்களா, அதை நீ தூக்கி எறியாத வர தேவ சித்தம் தேவனுடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கைக்கு வரவே வராது. ஹல்லேலூயா. Be filled with the will of God. Amen. Hallelujah. அதான் His fullness. Today really we are going to filled up by His fullness. மெய்யாகவே இன்னைக்கு அவருடைய பரிபூர்ணத்தினால தேவன் நம்மை நிரப்பப் போகின்றார். ஹல்லேலூயா. அதற்குரிய பாத்திரமாக மாற்ற தேவன் விரும்புகிறார். நீ உன் சித்தத்தை வச்சுக்கிட்டு நீ உங்க சித்தத்தை செய்யுங்க ஆண்டவரே, உங்க சித்தத்தை செய்யுங்க ஆண்டவரே, நீ உதடு தான் சொல்லுது. என்ன சொல்லுது உதடு? உதடு என்ன சொல்லுது? சத்தமா சொல்லுங்க. உள்ள என்ன சொல்லுது? ஆண்டவரே ஏதோ சொல்லிட்டு அதுக்காக உங்க சித்தத்தை நிறைவேற்றாதீங்க, என் சித்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் நடக்காது, இதுவும் நடக்காது, அதுவும் கிடைக்காது, இதுவும் கிடைக்காது. அப்ப இங்க பார்க்கிறேன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னென்ன காரியங்களா? அவனுக்கு ஞானம் கிடைக்குது, புத்தி கிடைக்குது, அறிவு கிடைக்குது, சகல விதமான வேலைகளையும் செய்யும்படி தேவ ஆவியினாலே அவனை நிரப்பினார். டு டூ இஸ் ஒர்க்.
ஆமென். எதற்காக? தேவன் கிறிஸ்துடைய பரிபூர்ணத்தை சம்பூர்ணத்தினாலே உன்னையும் என்னையும் நிரப்புகிறார் என்று சொன்னால், தேவனுடைய திட்டத்தை என் மூலமாக தேவன் செய்வதற்காகவே. not to get fame, எனக்கு ஒரு பேர் உண்டாக அல்ல, எனக்கு ஒரு பெருமை உண்டாக அல்ல, ஏன்னா இதை வைத்து பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல, தேவனுடைய ராஜ்யத்திற்காக, தேவனுடைய மகிமைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உபாகமத்தின் புத்தகத்தில் 34:9 பார்க்கின்ற பொழுது, மோசே யோசுவாவின் மேலே கை வைக்கின்றான். கை வைத்த உடனே தேவ ஆவியானவர் தன்னுடைய ஆவியானவர் ஞானத்தினாலே அவனை நிரப்பினார் என்று பார்க்கின்றோம். எலியாவை பார்க்கின்ற பொழுது கர்த்தருடைய கரம் எலியாவின் மேலே இருந்தது. மோசேயுடைய கரத்தை வைக்கும் பொழுது அவனுக்கு ஞானம் கிடைக்கும் என்று சொன்னா, என் மேல யார் கரத்தை வைத்திருக்கிறார்? ஹல்லேலூயா. மோசே ஒரு மனிதன், ஆனால் அது கிடைச்சி என்ன பிரயோஜனம்? அது முதல் பிரசங்கத்தில் தான் இருந்துச்சு. he lost his hope. என்னாச்சு? அவன் நம்பிக்கையை இழந்துட்டான். கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. அவன் ராஜாவுடைய ரதத்துக்கு முன்னாடி வேகமாக, இவன் லேட்டாக வர்றான். இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கும், ஆகாப் ஃபாலோடு எலைஜா. ஆமென், சொல்லுங்க. ரதத்தில் போறவனை காட்டிலும் ஓடுனவன் வேகமா ஓடுனான். காரணம், the power of God is upon him. Hallelujah. The Raja followed Elijah. Don't underestimate the power of God. Where is the power of God? Hallelujah. கேள், எலியாவின் தேவன் எங்கே? சொல்லு, எலியாவின் தேவன் எங்கே? என்ன பதில்? எலியாவின் தேவன் இங்கே. சொல்லுங்க, எலியாவின் தேவன் இங்கே. Hallelujah. Yes, it is his purpose. இன்னைக்கு பார்க்குறோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை பார்த்து நான் இப்போ சந்தோஷப்பட்டேன். இப்போ பார்க்கும் பொழுது சாந்தி அந்த காலைல கூட சொன்னாங்க, 12 வயசு பையன், 14 வயசு பையன். இந்த நம்ம வரப்போ அந்த நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கிற அந்த தம்பியுடைய வயசு 18 தான். 18 வயசு. நம்ம முகாமில் செய்தி கொடுக்க வருகிறவர் ஆரோன் வினோத். அவங்க அப்பா சாக்கோ, வினோத் சாக்கோ. அவருடைய மலையாளி, மினிஸ்ட்ரி அட் கர்நாடகா. அப்போ அந்த பையனுக்கு வயசு 18. அன்பிலீவபிள். காரணம், தேவன் வாக்குரைத்திருக்கிறார் யோவேல, வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். சொல்லுங்க, எங்க வாலிபர் எல்லாம், எங்க வாலிபர் எல்லாம், எங்க வாலிப பெண் பிள்ளைகள் எல்லாம் தீர்க்க தரிசனம் உரைக்கிற நேரம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. வாட் அபவுட் மை ஜீவா அம்மாவும் பணிமயம் கேட்குறாங்க. அப்போ எங்களுக்கு நீங்கள் சொப்பனம் காண்பீர்கள், நீங்கள் சொப்பனம் காண்பீர்கள். ஆண்டவர் எந்த ஏஜையும் விட்டு விடுகிறவரே அல்ல. யூ காண்ட் எஸ்கேப். பக்கத்தில் பார்த்து சொல்லு, எனக்கு வயசாயிருச்சுன்னு சொல்லிட்டு நீ தப்பிக்க நினைக்காத. நீ வாலிப பையன் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக நினைக்காத. நீ தீர்க்க தரிசனம் சொல்ல கர்த்தர் அழைத்திருக்கிறார், உன்னை சொப்பனம் காண அழைத்திருக்கிறார். பிகாஸ் God is going to fill you with his fullness. அது மாத்திரமல்ல, தேவனுடைய வல்லமை நம்மை நிரப்புகின்ற பொழுது மெய்யாகவே நமக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இனம் புரியாத சந்தோஷம். அதான் ரட்சிப்பின் சந்தோஷம். The power of the Holy Spirit, the joy of the Holy Spirit.
நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் அனுபவித்திருக்கணும். ஒன்றுமே இருக்காது. ஆனால் நம்மள்கிட்ட ஆக்சுவலாக இன்சஃபிஷியன்ட் மணி, இன்சஃபிஷியன்ட் ஃபுட்டு, எல்லாமே குறைவாக இருக்கும். ஆனால் when we fill with the spirit of God, என்னமோ எல்லாம் இருக்கிறவனை போல அப்படி ராஜா மாதிரி நடப்போம். ஹல்லேலூயா. அதை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்களா? எஸ், இட்ஸ் ட்ரூ. அது எதனால் வந்தது? தேவன் கிறிஸ்துடைய பரிபூர்ண சம்பூர்ணத்தினால நம்மை நிரப்பினார் என்று சொன்னால், யூ கேன் என்ஜாய் த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய் இன் யுவர் லைஃப், ஃபுல்னஸ் ஆஃப் பீஸ் இன் யுவர் லைஃப். வாட் இட் மே பி, என்ன வேணாலும் நடக்கட்டுயா, நடந்துக்கிட்டு இருக்கட்டுயா. பெருசா பாடுறோம், நடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு பாடுறோம்ல. என்னங்க அப்புறம் என்ன சொல்றோம்? கர்த்தர் என்னது? அவருடைய ஆவியினால, கிறிஸ்துடைய முழுமையான சம்பூர்ணத்தினால நம்ம நிரப்பப்படுகின்ற பொழுது we need not care, we need not worry, no doubt. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேல இப்ப என்னை அவருடைய கிறிஸ்துடைய சம்பூர்ணத்தினால நிரப்பிட்டார் என்று சொன்னால், நான் யாராக மாறிவிடுகின்றேன்? நான் அவராக மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, கிறிஸ்துடைய சம்பூர்ணம் பரிபூர்ணம் என்னை நிரப்புகின்ற பொழுது நான் இயேசுவாக மாற்றப்படுகிறேன். நான் மறுரூபப்படுகிறேன். எப்படியாக மறுரூபப்படுகிறேன்? கிறிஸ்துடைய ரூபமாக மாறிவிடுகிறேன். ஹல்லேலூயா. So God wants you to grow. பக்கத்தில் பார்த்துங்க, நீ வளரணும். ஆகாத்தாவியானவர் தன்னுடைய முழுமையை உனக்கு கொடுக்க விரும்புகிறான். இந்த உலகம் அவருடைய வல்லமையை பார்க்கணும். அதற்காகத்தான் தன்னுடைய மகனுடைய பரிபூர்ணத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு ஒரே பல வழிகளில் முக்கியமான வழி சங்கீதம் 16:11 நான் முடிக்க விரும்புகிறேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், இட் இஸ் எ பிரேயர் ஆஃப் டேவிட். என்ன சொல்கிறான்? இது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய சமூகத்தில் நிற்கிறவனாக. ஆமென். எலியா சொன்னான் இல்லையா, டேய் ராஜா கவனிச்சுக்க, நான் வாயை திறந்தா தான் இனிமேல் மழை, வாயை திறக்க வர மழையே வராது. ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, நான் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் நிற்கிறவன். ரீகாலாபா ஷீகாபாபா, நீயும் நானும் தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் நிற்கிறவனாக காணப்பட்டா நிச்சயமாக நீயும் சொல்ல முடியும், நானும் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா ஒரு ஏக்கத்தோட. ஒருவேளை உங்களுடைய பாத்திரங்கள், இதோ God is going to fill you. ஒவ்வொரு பாத்திரத்தையும் தேவன் நிரப்பப் போகின்றார். கிறிஸ்துடைய முழுமையால் நிரப்பப் போகின்றார். கிறிஸ்துடைய பரிபூர்ணம் உன்னை நிரப்பப் போகிறது. God wants you to fill you with the fullness of Christ. ஒருவேளை உன்னுடைய பாத்திரம் அவருடைய முழுமை நிரம்ப முடியாதபடி கவலைகளினாலே, பிரச்சனைகளினாலே, வேதனைகளினாலே, நடந்த சம்பவங்களினாலே, கசப்பினாலே, தோல்விகளினாலே நிரம்பி இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுது அவற்றை கீழே கவுத்துவிடு. பயமும் எனக்கு இல்லை. என்னுடைய எல்லா கவலைகளையும், என்னுடைய எல்லா ஆங்ஸைட்டியையும், அன்றைய எல்லா ஃபியர்னஸையும், எல்லா டார்க்னஸையும், எல்லா ஃபெயிலியர்ஸையும் ஆண்டவரே நான் கவுத்திட்டேன். சொல்லு, உங்களுடைய ரத்தத்தினால ஒரு விஷயம் என் பாத்திரத்தை என்னை கழுவுங்க. இயேசுவே, இயேசுவே, உங்களுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால
ஆண்டவரே முழுமையாய் என் பாத்திரம் அதை அனுபவிக்கும்படியாக சபலமாதியாந்தர கலோரியானா. ஓ ஹalleluya. Cleanse me with the precious blood of Jesus Christ. கிறிஸ்து இயேசுவின் பரிபூர்ண பரிசுத்த இரத்தத்தினால என்னை கழுவும். Lord, I am longing. ஏங்குகிறேன் ஐயா. நான் நிரப்பப்பட வேண்டும். உம்முடைய ஆவியினால நிரப்பப்பட வேண்டும். உம்முடைய வல்லமையினால நான் நிரப்பப்பட வேண்டும். உம்முடைய ஆசீர்வாதத்தினால நான் நிரப்பப்பட வேண்டும். உம்முடைய சந்தோஷத்தினால நான் நிரப்பப்பட வேண்டும். அது ஒரே ஒரு வழி, கிறிஸ்துடைய பரிபூர்ணத்தினால என்னை நிரப்புங்க. கிறிஸ்துடைய பரிபூர்ணம் எனக்கு வந்துவிட்டா எல்லாம் எனக்குள்ள வந்துருச்சு. கிறிஸ்துக்குள்ள இருந்த அதிகாரம் எனக்குள்ள வந்துருச்சு. கிறிஸ்துக்குள்ள இருந்த பரிசுத்தம் எனக்குள்ள வந்துருச்சு. கிறிஸ்துக்குள்ள இருந்த ஆற்றல் எனக்குள்ள வந்துருச்சு. கிறிஸ்துக்குள்ள இருந்த வல்லமை எனக்குள்ள வந்துருச்சு. Fill me, O Lord. ஆண்டவரே, என்னுடைய இதயத்தில் இருக்கிறதான எல்லா வெற்றிடங்களையும் எடுத்து போட்டு உங்களுடைய சந்தோஷத்தினால என்ன நிரப்புங்க. வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே வெற்றிடம் வேக்குவமா இருக்கு ஆண்டவரே, ஒரு ஷாலோவா இருக்கு ஆண்டவரே. ஓ, ஒரு நடை பிணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய அசைவாக அடையாளமாக நீர் என்னை வைத்திருக்கிற போது ஆண்டவரே, நான் ஒரு நடைபிணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. Ask the Holy Spirit, fill me. நிரப்புங்க என் வெற்றிடத்தை ஆண்டவரே. உங்க விருப்பங்களினால நிரப்புங்க. உங்க மகிமையினால நிரப்புங்க. ஓ வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஓ ரபா பாபா ஷிகாலா. ஓ லபா பாபா ஷிகாலா பாபா. எஸ் எஸ். வண்டர்ஃபுல் ஜீசஸ். வண்டர்ஃபுல் ஜீசஸ். Wonderful Jesus. Yes, we bless you. We bless you. ஆண்டவரே ஏங்குகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கவுத்து போட்டோம் ஆண்டவரே. கவுத்து போட்டோம். Yes, yes, yes. Wonderful, wonderful, wonderful. Oh, thank you. Oh, thank you. Oh, raba baba baba shikalaba. நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. கதறுகிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் மேலேயும் கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினால நிரப்புப்பா. நிரப்புங்க, நிரப்புங்க. கிறிஸ்துடைய பரிபூர்ணம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். கிறிஸ்துக்குள் இருந்த வல்லமை ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஹோலி ஹோலி ஹோலி. மராதியா தரபலபா ஷிகாலா பாபா பாபா பாபா. தூரபலபா ஷகாலா பதரா பலபா. வேதத்திலே பார்க்கிறோம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான் என்று சொல்லி, கர்த்தருடைய கை என்று சொல்லும் பொழுது the power of the Lord come upon Alphonse. உங்க பேரை சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை ஏன் மேல இருக்கிறதுனால, இயேசுடைய முழுமை ஏன் மேல இருக்கிறதுனால, the hand of Jehovah is upon me. சொல்லுங்க, the hand of Jehovah is upon me. The Lord's power strengthen me. I can run. I can run. I can live. சொல்லுங்க, I can run. நான் வாழ்வேன், நான் ஓடுவேன். ராதா லாபா காஷிகா பாபா பாபா. ராஜாக்களை உண்டாக்கும்படியாய் கர்த்தரனை நியமித்திருக்கிறேன். ஊழியக்காரர்களை உருவாக்கும்படியாய் தேவனை உருவாக்கி இருக்கிறேன். நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் அதிகம். நான் சோர்ந்து போக மாட்டேன். Fill me, Lord God, Heavenly Father, fill me. கேளுங்க, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா.
என் பாத்திரத்தை உங்க வல்லமையால நிரப்புங்கப்பா.